பச்சை கீரை கிடையாது. இதே கீரையை நல்லா கிள்ளிட்டு, இதில் முள் இருக்கும், முள் இல்லாத கீரையை மட்டும் கிள்ளி இப்படி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நல்லா அலசிட்டு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சோண்டு புளி கீரையில் போட்டு நல்லா வேக வச்சு கிடஞ்சிடும். கிடஞ்ச பிறகு மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடுகு இதை போட்டு கீரையை தாளித்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு வாரத்துக்கு கூட இந்த கீரை வீணாக போகாது, அப்படியே இருக்கும். வேலைக்கு போகிறவங்க செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரமாக வேலைக்கு போகல இதை கொஞ்சோண்டு எடுத்து சூடு பண்ணி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். வேலைக்கு கட்டி எடுத்துகிட்டு போகலாம். அதேமாரி மாசமாக உள்ளவங்களுக்கு வாய் வந்து கசப்பாக இருக்கும், இந்த கீரை நல்லா புளிப்பாக இருக்கா, இதை கிடஞ்சி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வாய்க்கு நல்லா புளிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் போட்டு கிடஞ்சி நீங்களும் சாப்பிடுங்க, அவங்களும் கொடுங்க.